சார் கேட்குதுல்ல? கேக்குதுங்க சரிம்மா. சார் கேக்குதுங்க சார். ஓகேம்மா. இப்போ இது பிஎம்எம்சி மிஷின் தான் பார்த்தோம். லாஸ்ட் டைமில் இந்த கிளாஸில் இதுதான் பார்த்தோம். சரியா? ஸோ இப்போ இந்த கிளாஸில் பார்த்தோன்னா மூவிங் அயான் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்ப்போம். அதாவது நகரும் இரும்பு கருவிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மூவிங் அயான் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்ப்போம். ஸோ இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த மிஷினை அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சரிங்களா, இன்ஸ்ட்ருமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு ஒரு டிசி ஒரு ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு பர்மனன்ட் மேக்னட் மூவிங் காயில் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குன்னா அது எதை மெஷர் பண்ணுறதுக்கு கேட்கலாம். ரைட்டா? ஒரு ஆஸ்பெக்ட்ஸ் வந்து என்ன ஏசியை மெஷர் பண்ணுமா, டிசியை மெஷர் பண்ணுமா, ஸோ இந்த மாதிரி ஆஸ்பெக்டில் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அப்புறம் ரெண்டாவது கான்செப்ட் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த வோல்ட் மீட்டரோ அம்மீட்டரோ அந்த மூவிங் காயில் டைப்பில் இல்லை மூவிங் அயான் டைப்பில் ஒர்க் பண்ணுற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து அதாவது அந்த கருவி பொறுத்த வரைக்கும் உள்ளார இருக்கக்கூடிய அந்த டிஃப்ளெக்ஷன் டார்க்கு அதாவது இயக்கு விசை, அப்புறம் பார்த்திங்கன்னா கண்ட்ரோலிங் டார்க்கு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டேம்பிங் டார்க்கு. சரிங்களா? ஒடுக்கல் விசைன்னு சொல்கிறாங்க இல்லையா, கட்டுப்படுத்தும் விசை, ஒடுக்கல் விசை, இது மூணு ஃபஸ்ட் கிளாஸ்லேயே சொன்னேன் நான். சரிங்களா? இயக்கும் விசை, கட்டுப்படுத்தும் விசை, இது வந்து என்னென்னா ஒடுக்கல் விசை. இந்த விசைகள்லாம் எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சரிங்களா? ஒரு உதாரணத்துக்கு இந்த கண்ட்ரோலிங் டார்க்குன்னு சொன்னோம், அதாவது கட்டுப்படுத்தக்கூடிய விசைங்கிறது பொறுத்த வரைக்கும் நம்ம 2 முறையில் சொன்னோம். என்ன 2 முறையில் சொன்னோம்? இந்த கட்டுப்படுத்தும் விசை எப்படி உருவாக்கும்னு சொல்லியிருந்தோம். லைனில் இருக்கீங்களா? ஸ்ப்ரிங்கை வச்சு கட்டுப்படுத்தும். ஒன்று வந்து ஸ்ப்ரிங்கை வச்சு இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கை வச்சு நம்ம பண்ணுவோம். இன்னொன்று வந்து தராசு முறையில் பண்ணுவோம். சரிங்களா? தராசு முறையில் இருக்கும். பாயிண்டர் எப்படி இருக்கும், பாயிண்டர் இருக்கும். இதுக்கு என்ன பண்ணுவோம்னா 90 டிகிரியில் ஒன்று இந்த பக்கம், அதுக்கு வெயிட் இந்த பக்கம், இங்கிட்ட ஒரு வெயிட் வச்சுருப்பாங்க. சரிங்களா? இந்த இடத்துல ஒரு வெயிட் வச்சுருப்பாங்க, இந்த இடத்துல ஒரு வெயிட் வச்சுருப்பாங்க. ஒரு பானா ஷேப்பில் இருக்கும், இப்படி பானா ஷேப்பில் அப்படி இருக்கும். சரிங்களா? இந்த இடத்துல வெயிட் இருக்கும், இந்த இடத்துல வெயிட் இருக்கும். இந்த முக்கோணம் ஜாயின் பண்ணுற இடத்துல சென்டராக வந்து ஸ்பிண்டில் இருக்கும். இது வந்து கண்ட்ரோலிங் டார்க்குன்னா 2 மெத்தடாலஜி. ஒடுக்கல் விசைக்கு வந்து டிஃப்ளெக்ஷன் டார்க்குக்கு வந்து 2 மெத்தடாலஜி. ஒன்று வந்து எட்டி கரண்ட் மெத்தடில் பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொன்று என்ன பண்ணுவாங்க, டேம்பிங் டார்க், ஏர் டேம்பிங் டார்க் பண்ணுவாங்க. டேம்பிங் ஃபோர்ஸ் மூலிமா பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்லேயும் இந்த கேள்வி கேட்கலாம். ஒன்று ஏசிடிசி அதாவது எப்படி இருக்குதுன்னு கேட்கலாம். இன்னொரு வகை வந்து இந்த ஃபோர்ஸஸ் எப்படி உருவாக்குன்னு கேட்கலாம். இன்னொன்று வந்து இந்த ஸ்கேல் இருக்காங்க இல்லையா, அளக்கக்கூடிய ஸ்கேல் இருக்குது இல்லையா, இப்படி வந்து இப்போ நீங்கள் 5, 10, 15 பார்க்குறீங்க இல்லையா, இப்போ 0, 5, 10, 15 பார்க்குறீங்க இல்லையா, இந்த ஸ்கேல் வந்து யூனிஃபார்ம் ஸ்கேலா அப்படின்னு கேட்கலாம். யூனிஃபார்ம் ஸ்கேலா, நான் யூனிஃபார்ம் ஸ்கேலா, சரிங்களா, அப்படிங்கிறத கேட்கலாம். இந்த மாதிரி கேட்கலாம். இந்த மாதிரி ஒரு 3 வகையாக தான் அந்த கொஸ்டினை செட் பண்ண முடியும். இது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் டாபிக். சரிங்களா? சரி, இப்போ மூவிங் காயில் பார்த்தோம். லாஸ்ட் கிளாஸில் மூவிங் காயில் எல்லாமே பார்த்தோம். இந்த கிளாஸில் வந்து மூவிங் அயான் பார்ப்போம். மூவிங் அயான் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து இரும்பு வந்து நவரும். சரிங்களா? இந்த வந்து இரும்பு நவருந்துச்சுன்னா 2 வகை தான். ஒன்று வந்து என்னவாக இருக்கும், ஒன்று கவரும் வகை, இல்லைன்னா வந்து எதிர்ப்பு தள்ளும் வகை. அதாவது என்ன அப்படின்னா, ஒன்று வந்து அட்ராக்ஷன் ஃபோர்ஸு. இப்போ வந்து நீங்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு அம்மீட்டராவோ ஒரு வோல்ட் மீட்டராவோ பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா, ஸோ இதை வந்து ஒரு அம்மீட்டராவோ ஒரு வோல்ட் மீட்டராவோ பயன்படுத்துறீங்க அப்படின்னா, இப்போ வந்து நார்த் போல் இருக்குது, சவுத் போல் இருக்குன்னா, இந்த இடத்துல அயான் பீஸ் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அயான் பீஸ் வந்து ஒன்று என்ன பண்ணும் அப்படின்னா பிடிச்சி இழுக்கும். அதாவது வந்து இப்படி மேக்னெட்டை பக்கத்தில் வச்சேன்னா மேக்னெட் பக்கத்தில் இது போகும்போது எது போகணும், அயான் பீஸ் போகும்போது அட்ராக்ட் ஆகும், இல்லைன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். சரிங்களா? அந்த 2 வகை தான். ஒன்று கவரும், இன்னொன்று தள்ளும். சரிங்களா? இந்த விஷயம் தான் இந்த தத்துவத்தின் அடிப்படையில் இது செயல்படுது. ஓகேவா? இந்த கருவி வந்து எப்படி செயல்படுது அப்படின்னா, இந்த கருவியை பொறுத்த வரைக்கும் ஒன்று கவரு விசை, இல்லைன்னா விலக்கு விசை, எதிர்த்தல் விசை, இந்த 2 காந்த விலகல் விசை தத்துவத்தில் தான் இது பயன்படுது. சரிங்களா? அப்போ எப்போ கவரு விசை வரும், எப்போ எதிர்த்தல் விசை வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, 2 மேக்னெட்டும் ஒரே திசையில் இருந்துச்சுன்னா, 2 மேக்னெட்டோட துருவமும் ஒரே துருவமாக இருந்துச்சுன்னா, ஒரு உதாரணத்துக்கு நார்த்துன்னு இருந்துச்சுன்னா இது என்னவாகும், இதுக்கடையில் என்ன விசை வரும், இதுக்கடையில் என்ன விஷயம் வரும், விலக்கு விசை இருக்கும். இப்போ நார்த்து சவுத்துன்னு இருந்தால் என்ன விசை இருக்கும், ஈர்ப்பு விசை இருக்கும். இந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து செயல்படுது. சரிங்களா? இப்போ நேராக நம்ம பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம். இப்போ இந்த மாதிரி இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் நான் வந்து இந்த இடத்துல கவனமாக கவனிங்க. ஸோ இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் டிஃப்ளெக்ஷன் டார்க் எப்படி உற்பத்தி பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். அந்த விசை கவரும் விசை, இல்லைனா வந்து எதிர்த்தல் விசை, இந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் செயல்படுது. அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க இந்த இடத்துல. சரிங்களா? அதாவது எப்படின்னா 2 காயில் இருக்கும். ஸோ இப்படி இது 2 மேக்னெட் ஆகிறதுக்கு 2 காயில் இருக்கும். அதுக்கடையில் வந்து அயான் பீஸ் வச்சுருப்பாங்க.
இந்த அயான் பீஸ் வச்சுருப்பாங்க. அந்த அயான் பீஸ் தான் மூவ் ஆகும். சரிங்களா? ரிஃப்ளெக்ஷன் டார்க் அப்படி கொடுப்பாங்க. இங்கே கண்ட்ரோலிங் டார்க் வந்து இந்த இடத்துல எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள் W1 W2 கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ இது என்ன அர்த்தம் அப்படின்னா, இது என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து என்ன டேமிங் இந்த மெத்தடாலஜி இந்த மாதிரி போட்டாங்கன்னா என்ன டேமிங்கு? 2 டேமிங் சொன்னேன் இல்லையா? ஒன்று ஸ்ப்ரிங்கு சொன்னேன், இன்னொன்று கிராவிட்டி கண்ட்ரோல். இது வந்து என்ன அப்படின்னா கிராவிட்டி கண்ட்ரோல் மெத்தடு. சரிங்களா? கிராவிட்டி கண்ட்ரோல் மெத்தடு. சரி, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேமிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல பாருங்கள் ஏர் ஃபிஷன் டேமிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? டேமிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது 3 கான்செப்ட். சரி, இப்போ வந்துடுவோம். நீங்கள் இதெல்லாம் இன்னும் நீங்கள் பெருசாக பார்க்க தேவையில்ல. என்ன கான்செப்ட்டுங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. அதாவது இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கவனமாக தெரியும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நார்த் சவுத்து 2 இருக்கு இல்லையா? அந்த நார்த் சவுத்தை உருவாக்குறோம் இல்லையா? இந்த நார்த் சவுத்தை உருவாக்குறது வந்து 2 காயில் வச்சுருப்பாங்க. காயில் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், காயில் இருக்கு இல்லையா? இந்த காயில் வச்சுருப்பாங்க. இந்த காயிலில் உள்ளார பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப்பு மூவ் ஆகக்கூடிய ஒரு ஸ்ட்ரிப் வச்சுருப்பாங்க. சரிங்களா? இது வந்து ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ரிப் இருக்கும், இந்த இடத்துல மூவ் ஆகிற ஸ்ட்ரிப் இருக்கும். ஸோ இதன் அடிப்படையில் தான் இது வந்து செயல்படும். எப்படி செயல்படும் அப்படின்னா இந்த பாயிண்டரை பாருங்கள். ஸோ நீங்கள் என்ன குவான்டிட்டி மெஷர் பண்ணணுமோ அந்த குவான்டிட்டியை காயிலில் கொடுக்குறீங்க. காயிலில் கொடுக்கும்போது அதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ளக்ஸு உற்பத்தி ஆகும். என்ன அர்த்தம் அப்படின்னா காந்தமாக செயல்படும். அந்த காந்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, சரிங்களா, காந்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்த்தாக இருந்ததுன்னா இது கடையில் விளக்கு வசம் இருக்குன்னா அப்போ சாஃப்ட் அயான் பீஸை விளக்கும், அந்த காந்தத்தை வந்து விளக்கும். அதில் உற்பத்தி ஆகக்கூடிய விஷயம் தான் வந்து டெஃப்ளெக்ஷன் விசைன்னு சொல்கிறாங்க. இதே நார்த்து சவுத்தாக இருந்துச்சுன்னா அட்ராக்ட் பண்ணும், இது ரெண்டையும் வந்து ஈர்க்கும். அப்போ ஈர்க்கும் போது ஒரு விஷயம் இருக்கும், அது வந்து ஈர்ப்பு விசை அப்படின்னு சொல்லிட்டு கவரும் விசை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த விசை மூலிமா வந்து இந்த பாயிண்டர் வந்து மூவ் ஆகும். சரிங்களா? இங்கே இருக்கிற பாயிண்டர் வந்து மூவ் ஆகும். ஸோ இதுதான் இந்த சிஸ்டம், இதில் ஒர்க் ஆகிற சிஸ்டம் இதுதான். என்ன நீ குவான்டிட்டி மெஷர் பண்ணணுமோ அந்த குவான்டிட்டி இதில் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரீட் ஆகும், வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? சிம்பிளான கான்செப்ட் தான், இதில் வேறு ஒன்றும் இருக்காது இதில். ஸோ அடுத்தது பார்த்தல அப்படின்னா இதில் ஒரு முக்கியமான கான்செப்ட் என்ன அப்படின்னா, இந்த காயிலை பொறுத்த மட்டும் காயில் வந்து நீங்கள் தடிமனாகவும் குறைந்த சுற்று எண்ணிக்கையோடு இருந்துச்சுன்னா அது வந்து அம்மீட்டராக வந்து நம்ம பயன்படுத்துவோம். இதுவே வந்து மெலிசாக இருந்து எண்ணிக்கை அதிகமானதுன்னா அதை வந்து வோல்ட் மீட்டராக நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா வோல்ட் மீட்டராக பயன்படுத்துவோம். இது நமக்கு ஒரு முக்கியமான கான்செப்ட், நமக்கு ஆல்ரெடி தெரியும். இதெல்லாம் வந்து அம்மீட்டர்னால் நம்ம எப்படி போடுவோம், சிங்கிள் வைண்டிங் தான் போடுவோம். இப்போ அம்மீட்டராக இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு நான் அம்மீட்டரை கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இது எப்படி போடுவேன், இங்கே பாருங்கள், அம்மீட்டர்னால் இப்படி தான் போடுவேன். சரிங்களா? ஒரு வைண்டிங் தான் போடுவேன். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ஒயர் வந்து தடிமனாக இருக்குது, சுற்றுகள் எண்ணிக்கை கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அந்த மீட்டரை வந்து அம்மீட்டராக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதே வந்து வோல்ட் மீட்டராக பயன்படுத்தணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், சுற்றுகளோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும், ஒயர் வந்து ரொம்ப வந்து மெலிசாக இருக்கும். அப்போ இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா வோல்ட் மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஓகேவா? என்னுடைய ஸ்கேல் பார்த்தீங்கன்னா சீராக தான் இருக்கும். என்னுடைய ஸ்கேல் வந்து யூனிஃபார்மாக இருக்கும், அது ரொம்ப முக்கியம். யூனிஃபார்மாக இருக்கும். மேக்ஸிமம் இதை வந்து அம்மீட்டராகவும் பயன்படுத்துவாங்க, வோல்ட் மீட்டராகவும் பயன்படுத்துவாங்க. சரி, இதில் வந்து வேறு என்ன இருக்குது, இதில் இந்த கேள்வி கேட்கலாம் உங்களுக்கு. என்ன மாதிரி கேட்கலாம் அப்படின்னா துருவமுனை அற்ற கருவி அப்படின்னு எதை சொல்கிறோன்னு கேட்கலாம். சரிங்களா? எதனால் இதை சொல்கிறோன்னா இதை வந்து ஏசிலையும் பயன்படுத்தலாம், டிசிலையும் பயன்படுத்தலாம். சரிங்களா? நான் முதல்ல பிஎம்எம்சி வந்து டிசியில் மட்டும்தான் பயன்படுத்த முடியும்னு சொன்னேன் இல்லையா? ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஏசிலையும் பயன்படுத்தலாம், டிசிலையும் பயன்படுத்தலாம். ஸோ அப்போ இது என்ன சொல்கிறாங்கன்னா அன்போலரைஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது துருவமுனை அற்ற, சரிங்களா, துருவமுனை அற்ற கருவி அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து சொல்கிறாங்க. இப்படின்னு சொல்லலாம். இது ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ இப்போ இதில் வந்து ஹைசிஸ் லாஸ் வந்து இருக்கும், ஹைசிஸ் லாஸு, ஃப்ரீக்வன்சி வேறுபாடு இதெல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இதோட டிஸ்அட்வான்டேஜ். நீங்கள் மூவிங் அயான் இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன தெரிஞ்சுக்கணும், அப்போ மூவிங் அயான் இன்ஸ்ட்ருமெண்ட்னா இது இந்த எம்ஐன்னு சொல்லிட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன விசை. சரிங்களா? மூவிங் அயானை பொறுத்த வரைக்கும் எது மெஷர் பண்ணுறதுக்கு பயன்படுத்தணும்னா ஏசியும் பயன்படுத்தலாம், டிசியும் ஏசியாகவும் பயன்படுத்தலாம், டிசியாகவும் பயன்படுத்தலாம் மூவிங் அயானா. சரிங்களா? இது வந்து விசைகள் என்னென்ன டிஃப்ளெக்ஷன் விசை எப்படி பண்ணுவோம் அப்படின்னா
ஒன்று கவர் விசை இல்லை வந்து எதிர்ப்பு விசை. அதில் பண்ணுவாங்க. காயில் இருக்கும், என்ன குவான்டிட்டி மெஷர் பண்ணுறியோ அந்த காயிலுக்கு அக்ராஸாக அதை கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து மேக்னெட்டாக ஒர்க் ஆகும். அது ஒன்று சாஃப்ட் அயான் பேஸை அட்ராக்ட் பண்ணும், இல்லைனா அயான் பேஸை வந்து விளக்கும். ஸோ இந்த 2 பேசிக் பிரின்சிபலில் தான் வந்து இந்த விளக்கு விசை உற்பத்தி செய்யப்படும், டிடிங்கிறது உற்பத்தி செய்யப்படும். இது ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கண்ட்ரோலிங் டார்க். இந்த கண்ட்ரோலிங் டார்க்கை பொறுத்தவரை இந்த இடத்துல வந்து இந்த கிராவிட்டி கண்ட்ரோல் மெத்தட் பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா, கிராவிட்டி கண்ட்ரோல் பயன்படுத்துகிறாங்க. ரிஃப்ளெக்ஷன் டார்க்குங்கிறது ஏர் ஃபிக்ஷன் டேம்பிங் இந்த இடத்துல பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா, அந்த ஏர் சேம்பரை பொறுத்த வரைக்கும் பலூன் மாதிரி தான். பலூனை வந்து எப்படி அடைக்கப்பட்ட பலூனை வந்து அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அதனோட வட்ட வடிவம் வந்து நீள்வட்டமாக மாறுதோ, சரிங்களா, உள்ள அழுத்தமோ அந்த மாதிரி தான் இது வந்து. சரிங்களா, அந்த மாதிரி இது இந்த இடத்துல செயல்படும். சரி, இதுதான் இதனுடைய பேசிக் கான்செப்ட். இதில் முக்கியமான விஷயங்கள் மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். சரி, அடுத்து வந்து டைனோமீட்டர் கருவி. ஸோ இது வந்து அடுத்த கருவி என்ன அப்படின்னா டைனோமீட்டர் கருவி. இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிங்க, லாஸ்ட் நேரத்தில் படிக்கிறீங்க, ரொம்ப எழுதி போட்டு இன்டெப்த்தெல்லாம் படிக்கணும்னா இப்போ இருக்கிறத நான் என்ன சொல்கிறனோ அதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதுமானது. அதை தாண்டி எந்த கேள்வியும் வராது. சரிங்களா, இந்த டைனோமீட்டர் கருவி பார்ப்போம். இப்போ டைனமோ எப்படி வேலை செய்யுது சொல்லுங்கள் பார்ப்போம். டைனமோ எப்படி வேலை செய்யுது? அதில் இருக்கீங்களா எல்லாரும்? ரைட், ஓகே. டைனமோ எப்படி வேலை செய்யுது? ஜெனரேட்டர். ஆமாம், டைனமோ எப்படி வேலை செய்யுது? டைனமோ வந்து டிசி ஜென்ரேட்டர் தான். இந்த டைனமோ அப்படிங்கிறது ஒரு டிசி ஜென்ரேட்டர். ஸோ டிசி ஜென்ரேட்டர்னால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த டைனமோ உள்ள ஒரு காந்தம் இருக்கும், உள்ளார ரெண்டு காந்தம் இருக்கும். சரிங்களா, ஒரு கம்பியில் வந்து ஒரு அதாவது ஷாஃப்ட்டில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த மாதிரி இந்த ஷாஃப்ட்டை வெளியே வச்சுட்டு இந்த ஷாஃப்ட்டில் தான் வெளியே இப்படி ரோலர் மாதிரி வச்சுருப்பாங்க அப்படி. சரியா, இது சேம்னா இந்த வேலை செய்வது தான். ஓகேவா, ரோலர் மாதிரி வச்சுருப்பாங்க. இதுக்கு இடையில எப்பவுமே இந்த 2 மேக்னெட்டுக்கு இடையில எப்போவுமே மேக்னெட்டிக் ப்ளஸ் போயிட்டே இருக்கும் அப்படி. ரைட்டா, இந்த ஷாஃப்ட்டில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஷாஃப்ட்டுக்கு மேலே காயில் சுற்றிருப்பாங்க அப்படி. இப்படி காயில் சுற்றிருப்பாங்க. சரிங்களா, இந்த காயிலில் வெளியே தான் 2 முனையை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கரண்ட் வர மாதிரி வச்சுருப்பாங்க. இந்த பேசிக் தத்துவத்தில் அடிப்படையில் தான் இது செயல்படும். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கருவி பார்த்திங்க அப்படின்னா இந்த டைனமோமீட்டர் கருவிங்கிறது பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே இருக்கும். இது வந்து ஜென்ரேட்டரு. சரிங்களா, ஜென்ரேட்டர். இந்த டைனமோமீட்டர் எப்படி வேலை செய்யணும்னா இங்கே வந்து எனக்கு இஎம்எஃப் தேவையில்லை. ஸோ இந்த மீட்டருக்கு வந்து என்ன தேவையில்லைன்னா இஎம்எஃப் தேவையில்லை. இஎம்எஃப்க்கு பதிலாக என்ன இருக்குன்னா ஃபோர்ஸு தான் வேணும், அதாவது விசை தான் வேணும் எனக்கு. அதாவது அந்த பாயிண்டரை நவுத்துறதுக்கு எனக்கு விசை தான் வேணும். இப்போ பாயிண்ட் இருக்குன்னா அந்த பாயிண்டரை ஒரு பக்கம் நவுத்துறதுக்கு எனக்கு விசை தான் வேணும். சரிங்களா, எனக்கு விசை தான் வேணும். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த விசையை எப்படி உருவாக்க போகிறேன்னா இந்த டிசி மிஷினை ஒரு மோட்ரு மாதிரி வேலை செய்ய வைக்க போகிறேன். சரிங்களா, ஒரு மோட்ரு மாதிரி வேலை செய்ய வைக்க போகிறேன். எப்படி மோட்ரு மாதிரி வேலை செய்ய வைக்க போகிறேன் அப்படின்னா 2 காயில் வச்சுருப்பேன். இதில் நான் ஃபிக்ஸ்டு காயில், மூவிங் காயில் 2 காயில் வச்சுருப்பேன். அந்த காயிலுக்கு வந்து சப்ளை கொடுக்கும்போது அந்த காயிலில் வந்து ஒரு ஃபோர்ஸ் உற்பத்தி ஆகும். அந்த ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாயிண்டரில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த பாயிண்டில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு தேவையான டார்க்கு உற்பத்தி பண்ணும். சரிங்களா, தள்ளு விசையை உற்பத்தி பண்ணும். அது எப்படி உற்பத்தி பண்ணுங்கிறத பாருங்கள். 2 காயில் இருக்கும் அந்த இடத்துல. இங்கே பாருங்கள், ஃபிக்ஸ்டு காயில் இந்த இடத்துல பாருங்கள், ஃபிக்ஸ்டு காயில். சரிங்களா, மூவிங் காயில் 2 காயில் இருக்கும். ஸோ என்ன குவான்டிட்டியை மெஷர் பண்ணணுமோ அந்த குவான்டிட்டி நீங்கள் அதில் கொடுக்கும்போது ஃபிக்ஸ்டு காயில், மூவிங் காயில் 2 காயிலுமே பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஃப்ளக்ஸோட ஃப்ளக்ஸோட இன்ட்ராக்ஷனில் என்ன பார்க்கும் அப்படின்னா இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்டரோட ஷாஃப்ட் இந்த சென்டரில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா மேல் பக்கமாக இந்த பக்கம் வந்து சோத்து கையிலேருந்து அதாவது கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுற்ற பார்க்கும். சரிங்களா, ஒன்றும் இல்லை, 2 நீங்கள் மோட்டர் பிரின்சிபல் என்ன, இப்படி காயில் இப்படி என்னு எஸ்ன்னு இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் வந்து கரண்ட் கண்டக்டர் அப்படி சுற்றுறா அப்படின்னா எந்த பக்கம் வந்து ஃப்ளக்ஸ் இதாக இருக்குன்னா ஸ்ட்ரென்த்தாக இருக்கோ அதுக்கு கீழ் பக்கமாக தள்ளும். எங்கே பக்கம் ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்கோ அதுக்கு மேல் பக்கமாக தள்ளும். அதே ஒரு சேம் பிரின்சிபல் தான். இந்த இடத்துல அந்த அரேஞ்ச்மெண்ட்டை பயன்படுத்தி அந்த தத்துவத்தை பயன்படுத்தி தான் இதை வேலை செய்ய வைக்கிறோம். என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 காயில் வச்சுருக்கோம். இந்த இடத்துல ஃபிக்ஸ்டு காயில், மூவிங் காயில் 2 காயில் வச்சுருக்கோம். அந்த காயிலுக்கு சப்ளை கொடுக்குறோம். அப்போ கொடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ராக்ஷனில் இந்த பாயிண்டர் வந்து ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கம் ரொட்டேட் ஆகும். அந்த பாயிண்ட் உற்பத்தி ஆகக்கூடிய அந்த விசை எவ்வளோ தூரம் நவுறுதோ நீங்கள் என்ன சப்ளை மெஷர் பண்ணணுமோ அந்த சப்ளைக்கு இணையாக இருக்கும். சரிங்களா, ஸோ அதுதான் அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க ஃபுல்லாகவே.
வளைச்சி 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 கதையாக கொடுத்துருப்பான். நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் பார்க்க தேவையில்ல, நம்ம சொன்னது தான் கான்செப்ட், நீங்கள் அதை மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். சரிங்களா? இப்போ வந்து ஒரு மீட்டரை நீங்கள் என்ன பண்ணணும், வோல்ட் மீட்டராக கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா, சரிங்களா, ஒரு டைனமோ மீட்டரை வோல்ட் மீட்டராக பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை வந்து மல்டிப்ளையர் ஒன்று பயன்படுத்துவோம். சரிங்களா? ஒரு டைனமோ மீட்டரை வோல்ட் மீட்டராக நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு காயில் வந்து சீரியஸாக கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு சீரியஸில் மல்டிப்ளையர் ஒன்று போடுவாங்க. ரெசிஸ்டன்ஸ் ஹை வேல்யூஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு மின்தடையை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மல்டிப்ளையரை சீரியஸாக கனெக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்படி பண்ணும்போது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஏசி டிசி ரெண்டையுமே மெஷர் பண்ணுற ஒரு வோல்ட் மீட்டராக செயல்படும். சரிங்களா? அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, டைனமோ மீட்டர் ஏசியும் மெஷர் பண்ணும், டிசியும் மெஷர் பண்ணும். இந்த இடத்துல முக்கியம். சரிங்களா? டைனமோ மீட்ரு ஏசி அண்ட் டிசி வோல்ட் மீட்டராக மெஷர் பண்ணலாம், அம்மீட்டராக மெஷர் பண்ணலாம். இப்போ டிஃப்ளெக்ஷன் டார்க்குங்கிறது டிசி மோட்ரு பிரின்சிபலில் வந்து இது வந்து டார்க்கை உற்பத்தி பண்ணுது, அதாவது ஃபோர்ஸை உற்பத்தி பண்ணுது. சரிங்களா? ஃபோர்ஸை உற்பத்தி பண்ணுது. இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் கண்ட்ரோலிங் டார்க்கு டேம்பிங் டார்க்கு கொடுக்குறாங்க. இந்த கண்ட்ரோலிங் டார்க் எப்படி கொடுக்குறாங்கன்னா ஸ்ப்ரிங்கில் கொடுக்குறாங்க. சரிங்களா? இந்த டிஃப்ளெக்ஷன் டார்க்கு வந்து பொறுத்த மட்டும் எட்டி கரண்ட் டேம்பிங் கொடுக்குறாங்க. இந்த இடத்துல காயில்னு வந்துட்டாவே அந்த இடத்துல எட்டி கரண்ட் தான் இருக்கும். சரிங்களா? நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அந்த புத்தகத்தில் இதுதான் இருக்கும். சரி, இந்த டிஜிட்டல் மீட்டரை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஜென்ரல் கான்செப்ட் சொல்கிறேன். இதில் அவங்க கொஸ்டின் கேட்குறதில்ல. டிஜிட்டல் அப்படின்னாவே அது அக்யூரசி. சரிங்களா? டிஜிட்டல் அப்படின்னாவே அக்யூரசிக்காக தான் நம்ம டிஜிட்டல் மீட்டருக்கே மூவ் ஆகிறோம். சரிங்களா? ஏசியும் டிசி ரெண்டுமே அளக்கலாம். இந்த டிஜிட்டல் மீட்டரில் ஏசி டிசி ரெண்டுமே அளக்கலாம். இதில் கான்செப்ட் என்ன அப்படின்னா எரர் ஃப்ரீயாக இருக்கும். சரிங்களா? அதாவது வந்து பிழை வந்து குறைக்கப்படும். அது ஒரு அட்வான்டேஜ். இதில் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ், பிழை குறைக்கப்படும். வேல்யூ வந்து அக்யூரேட்டாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களை வந்து செய்கிறாங்க. சரி, இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே மெஷர் பண்ணலாம். வோல்டேஜு, கரண்ட்டு, சரிங்களா, ஃப்ரீக்வன்சி, ரெசிஸ்டன்ஸு எல்லாமே மெஷர் பண்ணலாம். இந்த மீட்டரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே மெஷர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வழக்கமாக வந்து டிஜிட்டல் மீட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டிஜிட்டல் மீட்டர்ஸ்னாவே கம்பேரிசன் தான். சரிங்களா? என்ன கம்பேரிசன் அப்படின்னா, ஒரு நோன் வேல்யூ இருக்கும், அதை வந்து தெரியாத மதிப்போட கம்பேர் பண்ணுறது. இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வேவ் ஃபார்ம், இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு சைன் வேவ் ஃபார்ம் இருக்குது அப்படின்னா, இந்த சைன் வேவ் ஃபார்ம் இருக்கு இல்லையா, அந்த சைன் வேவ் ஃபார்மை ரெஃபரன்ஸாக வச்சுக்குவாங்க. இதை வந்து ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு நீ என்ன குவான்டிட்டி மெஷர் பண்ணணுமோ அந்த குவான்டிட்டியும் சைன் வேவில் கொடுப்பாங்க. சரிங்களா? அந்த குவான்டிட்டியும் சைன் வேவில் கொடுப்பாங்க. இந்த ரெண்டையும் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, கம்பேரேட்டர் இருக்கும், அந்த கம்பேரேட்டர் கம்பேர் பண்ணும். சரிங்களா? கம்பேர் பண்ணி அவுட்புட் கொடுக்கும். சரிங்களா? கம்பேரேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, இங்கே இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி அவுட்புட் கொடுக்கும். அந்த கம்பேரேட்டருங்கிறது அண்டு கேட்டோ ஆறு கேட்டோ ஏதோ ஒரு கேட்டு தான் இருக்கும். சரிங்களா? அதுதான் வளைச்சி கொடுத்துருப்பான். பாருங்கள், ஒவ்வொரு மீட்டருக்கு ஒரு மாதிரி மாறும். ஸோ இப்போ வோல்ட் மீட்டர்னா, இந்த வோல்ட் மீட்டர் என்ன பண்ணும், வோல்டேஜை மெஷர் பண்ணும். சரிங்களா? வோல்டேஜை மெஷர் பண்ணும். இதில் பொறுத்த வரைக்கும் இன்புட் சிக்னலு, பல்ஸ் ஜென்ரேட்டரு, அண்டு கேட்டு 3 இருக்கும். சரிங்களா? டிஜிட்டல்னு நம்ம பார்த்தோம்னா அட்வான்டேஜை பொறுத்த வரைக்கும் ஹியூமன் எரர் இருக்காது. அது ரொம்ப முக்கியமான கான்செப்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பேரலக்ஸ் எரர் இருக்காது. அளவுகளை அக்யூரஸியாக எடுக்கலாம். இதுதான் ஓகேவா? ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, 2 வேவ் ஃபார்ம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, இந்த இடத்துல பல்ஸாக கொடுத்துருக்காங்க. இவன் என்ன பண்ணியிருக்கான், ட்ரைட் பல்ஸாக கொடுத்துருக்கான், ரெக்டாங்குலர் பல்ஸு. சரிங்களா? இது வந்து அவுட்புட் ஆஃப் கேட் பல்ஸு. சரிங்களா? இதனுடைய அவுட்புட் கேட் பல்ஸு. இது நாட் கேட்டோட அவுட்புட்டு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல இப்போ என்ன பண்ணுவான்னா, ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ் வேல்யூ இந்த இடத்துல கொடுப்பான். இந்த பல்ஸ் ஜென்ரேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, பல்ஸ் சிக்னலை வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? இதில் தான் இன்புட் சிக்னல் கொடுக்குறாங்க. இந்த இடத்துல தான் இன்புட் சிக்னல் கொடுக்குறாங்க. பல்ஸ் ஜென்ரேட்டர் கொடுக்கும்போது இந்த பல்ஸ் ஜென்ரேட்டர் இங்கே போயிட்டே இருக்கும். சரிங்களா? இந்த அண்டு கேட் என்ன பண்ணுன்னா, என்ன வேல்யூ மெஷர் பண்ணுமோ அந்த வேல்யூயும் இந்த சிக்னலையும் கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கும். கம்பேர் பண்ணி அவுட்புட் கொடுத்துட்டே இருக்கும். சரிங்களா? இந்த நாட்டு கேட் என்ன பண்ணுன்னா, இது என்ன வேல்யூ, இப்போ 0 கொடுத்ததுன்னா அதுக்கு நாட்டு என்ன பண்ணும், 1 கொடுக்கும். இங்கே 1 இருந்தால் 0 கொடுக்கும். இப்படி மாற்றி கொடுக்கும். இந்த 7 செக்மெண்ட் டிஸ்பிளே இங்கே என்ன வேல்யூ வருதோ அதை வந்து டிஸ்பிளே பண்ணும். சரிங்களா? டெசிமல் டிஸ்பிளேங்கிறது அதுதான் இதனுடைய வேலை. அதுதான் வளைச்சி கொடுத்துருப்பாங்க புக்கில். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும்.
இந்த இடத்துல கொஸ்டின்லாம் எங்கே பிடிக்கலாம்னா அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜில் இந்த இடத்துல கொஸ்டின் பிடிக்கலாம். வேறு ஒன்றும் இல்லை. டிஜிட்டல் ஓட்டோமீட்டரை பொறுத்த வரைக்கும் கரண்ட்டு கம்மியாக தேவைப்படும். சரிங்களா, பவர் வந்து ரொம்ப கம்மியான பவர் தான் இதுக்கு வந்து தேவைப்படும். இது வந்து இது பண்ணுறதுக்கே அது சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, வாட் மீட்டருங்கிறது எதுக்கு பயன்படுது சொல்லுங்கள் பார்ப்போம். வாட் மீட்ரு எதுக்கு பயன்படுது? வாட் மீட்ரு எதுக்கு பயன்படும்? 9:44 தான் அது. சீக்கிரம் சொல்லுங்கள், வாட் மீட்ரு எதுக்கு பயன்படும்? வாட் மீட்டர் வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ல டெஸ்டிங்க்கு யூஸ் பண்ணுறோமாண்ணா? டிரான்ஸ்ஃபார்மர் டெஸ்டிங்க்கு யூஸ் பண்ணுறோம். எனர்ஜி ஸ்பேஸ் சார், 3 ஃபேஸ் சிங்கிள் ஃபேஸ், அது ஃபேஸுக்கு இடையில இருக்க என்ன 2 ஃபேஸ் கடையில் வச்சு என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவோம் அதை சொல்லுங்கள். 2 வாட் மீட்டர்னா வாட் மீட்டர் வந்து பவரை மெஷர் பண்ணுது. விட்டுறாதீங்க. வாட் மீட்டர் என்ன பண்ணும்? முதல்ல பவரை வந்து மெஷர் பண்ணும். வாட் மீட்டர் என்ன பண்ணும்? பவரை மெஷர் பண்ணும். அதுதான் அதனுடைய வேலை. முதல்ல நமக்கு அது தெரியணும். சரிங்களா, பவரை மெஷர் பண்ணும். பவர்னா என்ன? V into I சார். V இன்ட்டு ஐஏ. சரிங்களா, டிசியில் V இன்ட்டு ஐஏ. நீங்கள் ஏசியில் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பவர் ஃபேக்டர், அதனுடைய பவர் ஃபேக்டரை வந்து பெருக்கிறீங்க. சரிங்களா, அப்போ என்ன சொல்கிறோம்? ஒரு சிங்கிள் ஃபேஸில் வந்து ஒரு ஒரு பவர் அப்படிங்கிறது வோல்ட் மீட்ரு பெருக்கல், அதாவது வோல்ட் மீட்ரு கரண்ட்டு, அதாவது வோல்டேஜ் கரண்ட்டு, அதனுடைய பவர் ஃபேக்டர் திறன் காரணி வாட்ஸு, இது மூணையும் பெருக்கி வரதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு சிங்கிள் ஃபேஸோட பவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ நம்ம இதை மெஷர் பண்ண போகிறோம். அப்போ இந்த பவரை மெஷர் பண்ணோம்னா, சரிங்களா, பவரை மெஷர் பண்ணணும்னா என்னென்ன தெரியணும்? மின்னழுத்தம் வேணும், மின்னோட்டம் வேணும், இதோடைய காஸ்பை வேணும். சரியா, அப்போ நீங்கள் மீட்டரில் என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, மின்னழுத்தத்தை மெஷர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பொட்டன்ஷியல் காயில் வந்து நீங்கள் அதில் கனெக்ட் பண்ணணும். மின்னோட்டத்தை மெஷர் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கரண்ட் காயில் மெஷர் பண்ணணும். சரிங்களா, இதுக்கிடையே இருக்கக்கூடிய அந்த ஃபேஸ் ஆங்கிள் எவ்வளோ வேல்யூங்கிறத தெரியணும். ஸோ இதெல்லாம் தான் அந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நமக்கு வந்து உங்கள் புக்கில் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் ஃபுல்லாக கொடுத்துருக்க மாட்டாங்க. இதில் வந்து வேலை செய்கிற விதத்தை பொறுத்த வரைக்கும் கண்ணுக்கு தலைதான் வலிக்குது இல்லை, கண்ணு பார்த்து. சரி, இப்போ இதில் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா பாருங்கள், இதுதான் அந்த இது வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 காயில் சொன்னேன் இல்லையா, கரண்ட் காயில் சொன்னேன், அதே மாதிரி ப்ரெஷர் காயில் சொன்னேன். 2 காயில் இருக்கும். இந்த 2 காயில்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சப்ளை அப்ளை பண்ணும்போது இது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரியே இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரியே இருக்கும். இந்த 2 காயிலுக்கு இடையில ஒரு டிஸ்க் வச்சுருப்பாங்க. சரிங்களா, டிஸ்க் வச்சுருப்பாங்க. நீங்கள் இப்போ ரியல் டைமில் பார்க்கும்போது டிஸ்க் இருக்கும். ஒரு சில மீட்டர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, எந்த மீட்டரில் அப்படின்னா நம்ம லேபுகளில் யூஸ் பண்ணுற அந்த வாட் மீட்டர்களில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஸ்க்கு பதிலாக உள்ளார வந்து நீடில் தான் வச்சுருப்பான். அதாவது ஒரு அயன் பீஸ் வச்சு அதில் வந்து நீடில் தான் வச்சுருப்பான். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, அயன் பீஸ்னால் கட்டையாக இருக்காது, சின்னதாக இருக்கும். இப்போ இதில் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ப்ரெஷர் காயிலையும் கரண்ட் காயிலையும் நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த கரண்ட் காயிலில் ஒரு ஃப்ளக்ஸ் உற்பத்தி ஆகும், ப்ரெஷர் காயிலில் ஒரு ஃப்ளக்ஸ் உற்பத்தி ஆகும். சரிங்களா, அந்த 2 ஃப்ளக்ஸோட இன்ட்ராக்ஷனால், சரிங்களா, 2 ஃப்ளக்ஸோட இன்ட்ராக்ஷனால் இந்த டிஸ்கில் ஒரு விசை வந்து தூண்டப்படும். சரிங்களா, அந்த அப்படியே மோட்ரு மாதிரியே தான் இருக்கும், ஆனால் மோட்ரு கிடையாது. சரிங்களா, 2 ஃப்ளக்ஸோட இதனால் பார்த்தீங்க அப்படின்னா என்னவாகும் அப்படின்னா இந்த டிஸ்க்கு அலுமினியம் டிஸ்க்கு சுற்றும். இந்த அலுமினியம் டிஸ்க்கு சுற்றும் போது எத்தனை தடவை சுற்றுதோ அத்தனை தடவைக்கு வந்து ரெக்கார்டிங் சிஸ்டம் வச்சுருப்பான். சரிங்களா, வெறுமனே அந்த டிஸ்க்கு வந்து டைரெக்டாக பாயிண்டரில் மூவ் ஆகி காட்டுச்சுன்னா வாட் மீட்ரு. சரிங்களா, இந்த வாட் மீட்டரை பொறுத்த வரைக்கும் ஏசிடிசியில் வந்து இது பண்ணுவானுங்க, பயன்படுத்துவானுங்க. இதுவே இந்த டிஸ்க்கு சுற்றி, இந்த அலுமினியம் டிஸ்க்கு சுற்றி வந்து ரெக்கார்டிங் சிஸ்டம் தான். அது பழைய காலத்து எனர்ஜி மீட்ரு. சரிங்களா, பழைய காலத்து எனர்ஜி மீட்ரு. இது ஒன்றும் பெரிய வித்தியாசம் இருக்காது, ரெண்டும் ஒன்று தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கொடுத்துருப்பாங்க கனெக்ஷன். சரிங்களா, வேறு ஒன்றும் இல்லை, இதுதான் வாட் மீட்டரில் கொடுத்துருப்பான். ஸோ வாட் மீட்டரில் பொறுத்த வரைக்கும் என்ன வேறு முக்கியமானது என்ன அப்படின்னா ஏசி டிசி ரெண்டுலேயுமே இதை வந்து பவரை மெஷர் பண்ணுறதுக்கு பயன்படுத்துவோம். ஓகேங்களா, வாட் மீட்டர்னாவே அது பவர் தான். இந்த பவரை மெஷர் பண்ணுறதுக்கு ஏசிலையும் டிசிலையும் பவரை மெஷர் பண்ணுறதுக்கு தான் இதை நம்ம பயன்படுத்துகிறோம். இது பரீட்சையில் கேட்கலாம். இதான் மாற்றி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு, வேறு ஒன்றும் இல்லை.
3 ஃபேஸ் அப்படி தான். நீங்கள் சிங்கிள் ஃபேஸில் பார்த்துருப்பீங்க, அப்படியே 3 ஃபேஸ். இது வீடுகளில் இருக்கிற 3 ஃபேஸ் மீட்டர். இது வந்து தொழிற்சாலைகளில் இருக்கும். இதை ரெக்கார்டிங்கில் ரெக்கார்டரோட கனெக்ட் பண்ணிங்கன்னா அது வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம இண்டஸ்ட்ரியில் பயன்படுத்துகிற மீட்டராக இருக்கும். அது இதெல்லாம் சேம் தான், நம்ம பார்த்தது தான். ஸோ டிஜிட்டலையும் முன்னாடியே சொல்லிட்டேன். டிஜிட்டலை பொறுத்த மட்டும் நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல கம்பேரிசன் தான் நடக்கும் எல்லா இடத்துலையுமே. ஸோ இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் வாட் மீட்டருங்கிறதுனால என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு கண்ட்ரோலர் வச்சுருப்பாங்க. சரிங்களா, கண்ட்ரோலர் வச்சுருப்பாங்க. வழக்கமாக சென்சார் இருக்கும் அந்த இடத்துல. இப்போ வோல்டேஜ் மெஷர்மெண்ட்னா வோல்டேஜுக்கு வோல்டேஜ் சென்சார் வச்சுருப்பான், கரண்ட் சென்சார் வச்சுருப்பான். சரிங்களா, இது வந்து எக்ஸ்டர்னலாக இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ணுற வோல்டேஜ் கரண்ட்டை பொறுத்து அது வச்சுருப்பான். அது என்ன பண்ணுன்னா அந்த வேல்யூவை வந்து கன்வெர்ட் பண்ணி கண்ட்ரோலருக்கு கொடுக்கும். அதே மாதிரி குவான்டிட்டி என்ன மெஷர்டு குவான்டிட்டியோ அதையும் வந்து அதில் கொடுக்கும். ஸோ கன்வெர்ட்டர் ஏசி டிசியாக டிசி ஏசியாக மாற்றுறதுக்கு இந்த இடத்துல பயன்படும் நீங்கள் சப்ளை கொடுக்கும்போது. சரிங்களா, சப்ளை கொடுத்தீங்கன்னா ஏசி டிசியாக மாற்றி இந்த கண்ட்ரோல் வேலை செய்கிறதுக்கான வேலைகளை செய்யும். சரிங்களா, அப்புறம் அந்த கண்ட்ரோலர் என்ன பண்ணணும்னா கம்பேர் பண்ணும் இங்கே இருக்கிற வேல்யூவெல்லாம் சென்சாரையும் இதையும், அதாவது வோல்டேஜையும் கரண்ட்டும் கொடுக்குற அந்த டிவைசஸ் அந்த சிக்னல்ஸை வந்து கம்பேர் பண்ணி அவுட்புட்டில் கொடுக்கும். சரிங்களா, இதுதான் இந்த இடத்துல புதுசாக அப்படியே கதையாக கொடுத்துருப்பான். சிபியூனா கணினியும் கொடுத்துருப்பான். இன்னும் புதுசாக பார்த்துக்காதீங்க. ஒன்றும் இல்லை. எனர்ஜி மீட்டரை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் சொன்னது தான். மேலே நீங்கள் டைனோமீட்டர் பார்த்தீங்க இல்லையா, அதே டைனோமீட்டர் தான். இது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா வாட் ஹவர் மீட்டர்னு சொல்லுவாங்க. அது பரிசையில் கேட்டுருக்கான். கிலோ வாட் ஹவர் அப்படிங்கிற ஒரு அழகால் இதை வந்து அளக்குறோம். ஸோ அதனால் இதை வாட் ஹவர் மீட்டர்னே சொல்லுவாங்க. இதை சரிங்களா, இது வாட் ஹவர் மீட்டர்னே சொல்லுவாங்க. இது பரிசையில் கேட்கலாம். நம்ம வீடுகளில் அளக்கக்கூடிய மீட்டர் தான் அது. இது கேட்கலாம். சரிங்களா, அதே மிஷின் தான் இடத்துல போட்டிருப்பாங்க. ஒன்றும் பெருசு இருக்காது, அதே தான் இருக்கும், அதே டிஸ்க்கு தான் இருக்கும். இதில் வந்து ஊறுதல் பிழைன்னு ஒன்று நடக்கும். அது மட்டும் பரீட்சையில் கேட்பாங்க. அதாவது ஊறுதல் பிழைன்னா என்ன அப்படின்னா இந்த வீடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா மீட்டர் ரீடிங் எடுக்க போகிறவங்களுக்கு தெரியும். கரண்ட் அவங்க யூஸ் பண்ணவே மாட்டாங்க, சப்ளை யூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஆனாலும் அவங்களுக்கு வந்து கரண்ட் பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வரும். அவங்க யூஸ் பண்ணுற மாதிரி 4 மடங்கு 5 மடங்கு வரும். எதனால் இந்த பிரச்சனை நடக்கும் அப்படின்னா அந்த அலுமினியம் டிஸ்க்கு பொறுத்த வரைக்கும் கரண்ட் காயிலில் நீங்கள் வந்து சப்ளை கொடுக்காத போதும் என்ன பார்க்கும் அப்படின்னா அந்த டிஸ்க்கு வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். டிஸ்க்கு வந்து நிற்காது. டிஸ்க்கு வந்து மெதுவாக அப்படியே ஸ்லோவாக சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா வந்து பவர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு தானே அர்த்தம். அதனால தான் பவரை யூஸ் பண்ணாமையே, அதாவது சப்ளையை பயன்படுத்தாமையே அந்த டிஸ்க்கு சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த டிஸ்க்கு நிறுத்துறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஓட்டா ஒன்று போடுவாங்க. சரிங்களா, இல்லைனா பிரேக் மேக்னெட்டுன்னு ஒன்று வைப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அதை பயன்படுத்தி தான் நிறுத்துவாங்க. இந்த மாதிரி ஏற்படக்கூடிய பிழையை தான் என்ன சொல்கிறாங்கன்னா கிரீப்பிங் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அதாவது கரண்ட் காயிலில் நீங்கள் சப்ளை கொடுக்காத போது, கரண்ட் காயில்னால் லோடு, நீங்கள் வந்து லோடு கனெக்ட் பண்ணாத போதே பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த டிஸ்க்கு சுற்றிக்கிட்டே இருக்கும். அதை தான் என்ன சொல்கிறோன்னா ஊறுதல் பிழைன்னு சொல்கிறோம். அந்த இடத்துல இருக்கும். நீங்கள் பாருங்கள், ஊறுதல் பிழை. சரிங்களா, இதை எப்படி சரி பண்ணுவாங்கன்னு கேட்பாங்க. இது பரீட்சையில் கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம், பரீட்சையில் கேட்பாங்க. இது எப்படி சரி பண்ணுவாங்கன்னா ஓட்டை போடுவாங்க. இங்கே பாருங்கள், ஓட்டை போடுவாங்க. அந்த இதில் டிஸ்கில் ஓட்டை போட்டுருவாங்க. இல்லை அப்படின்னா பிரேக் மேக்னெட் வச்சுருவாங்க இதில். சரிங்களா, இதுதான் சொல்கிறாங்க. இது அப்படியே டிஜிட்டல் மீட்டர், எனர்ஜி மீட்டர் இருக்கும். நம்ம இப்போ ப்ரெசென்ட்டில் நம்ம யூஸ் பண்ணுற டிஜிட்டல் எனர்ஜி மீட்டர் இதில் பிக்கு வச்சு கண்ட்ரோலர் பயன்படுத்துவாங்க. சரிங்களா, பிக் ஹேண்டில் பயன்படுத்தி இதுவும் கம்பேரிசன் தான், வேறு ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்கள், சென்சார் சொன்னேன் இல்லை, வோல்டேஜ் சென்சார் இருக்கும், கரண்ட் சென்சார் இருக்கும். சரிங்களா, இது சென்ஸ் பண்ணி அந்த சிக்னல் கண்டிஷனர் கொடுக்கும். இந்த சிக்னல் கண்டிஷனர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இங்கே கொடுக்குற அந்த சென்ஸ் பண்ணக்கூடிய வேல்யூவெல்லாம் பிக்கு கொடுக்கும். இந்த பிக்கு என்ன பண்ணும் அப்படின்னா கம்பேர் பண்ணும், எவ்வளோ பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபரன்ஸ் வேல்யூவோட கம்பேர் பண்ணி அவுட்புட்டில் டிஜிட்டல் மீட்டரில் காட்டும். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மீட்டரில் எல்லாமே பார்க்கலாம். நீங்கள் அந்த பாயிண்ட் எழுதி பார்ப்பீங்கல்ல, அந்த பாயிண்ட் எழுதி பார்ப்பீங்க, டேட்லேருந்து எல்லாமே வரும். சரிங்களா, டேட்டு, ரியல் பவர், ரியாக்டிவ் பவரு, சரிங்களா, அதாவது கிலோவாட் ஹவரு, அப்புறம் வேறு எல்லாமே வரும் அதில். சரிங்களா, எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு எல்லாம் ஒரு 7-8 காம்பனண்ட் அதில் வரும். எல்லாமே இந்த பிக்கில் தான். இதில் இருக்க ஒரே ஒரு நெகட்டிவிட்டி என்ன அப்படின்னா டிஜிட்டல் மீட்டராக இருந்தால் கூட ஒரு பணியாளர் போய் டைரெக்டாக தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரீடிங் எடுக்கணும். ஆட்டோமேட்டடாக இருக்காது. சரிங்களா, ஆட்டோமேட்டடாக இருந்ததுன்னா அது பேர் ஸ்மார்ட் மீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க.
சரிங்களா. ஸ்மார்ட் மீட்டர் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் பொருத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் டிஜிட்டல் மீட்டர்ஸ் தான் இது எல்லாமே. ரைட்டு, இதில் வேறு ஒன்றும் கொஸ்டின்ஸ் இருக்காது. இது அப்படியே 3 ஃபேஸில் கொடுத்துருக்கான். சிங்கிள் ஃபேஸில் இருந்தது இன்னும் 3 ஃபேஸில் கொடுத்துருக்கான், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்த மீட்டர் நான் விட்டுறேன். மல்டிமீட்டர் உங்களுக்கு தெரியும். மல்டிமீட்டரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா, இதில் வந்து கரண்ட்டு, வோல்டேஜ் நம்ம எல்லாமே மெஷர் பண்ணலாம். ரெசிஸ்டன்ஸு இது மூணையுமே வந்து நம்ம மெஷர் பண்ணலாம். அதை தான் அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. சரிங்களா. ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து இந்த மல்டிமீட்டர் என்ன மெத்தடாலஜி இந்த மல்டிமீட்டர் வேலை செய்யும் அப்படின்னா, எக்ஸ்டென்ஷன் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா. ஒரு அம்மீட்டரை வந்து ரெசிஸ்டரை வந்து சீரியஸாக கனெக்ட் பண்ணுறதுனாலையோ இல்லை வந்து பேரலாக கனெக்ட் பண்ணுறதுனாலையோ, இதை வந்து சீரியஸாக கனெக்ட் பண்ணால் மல்டிப்ளையர்னு சொல்லுவான், பேரலாக கனெக்ட் பண்ணால் சண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. இதை இந்த மாதிரி பண்ணி நம்ம என்ன பண்ணோன்னா அதனுடைய ரேஞ்சை அம்மீட்டரோ வோல்ட் மீட்டரோ அதோட ரேஞ்சை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். சரிங்களா. அந்த அடிப்படையில் தான் இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மல்டிமீட்டருங்கிறது எளிமையாக வந்து வேலை செய்யும். சரிங்களா. அது கொடுத்துருப்பான். வச்சு கொடுத்துருப்பான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் படம் பார்க்குறத. கான்செப்ட் என்னன்னா இதுதான். இந்த ரேஞ்ச் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் சொன்னேன்ல, இங்கே பாருங்கள், இங்கே போட்டிருக்கான் பாருங்கள். சரிங்களா. அதை அப்படியே டிஜிட்டலில் கொடுத்துருப்பான். அந்த ஃப்ரீக்வன்சி மீட்ரு அப்படிங்கிறது இது ஒரு முக்கியமான கான்செப்ட்டு. இது என்ன பண்ணும், அந்த ஃப்ரீக்வன்சி மீட்ரு என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு அதிர்வு ஏற்படுத்தும். ரெசோனன்ஸ்ன்னா அதுதான். சரிங்களா. ஒரு அதிர்வு ஏற்படுத்தும். அதாவது இப்போ 50 ஹெர்ட்ஸ் ஒன்றும் இல்லை, எப்படி இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ 48, 48.5, 49, 49.5, 50ன்னு வருது வச்சுங்களேன். சின்ன சின்ன ஹோலாக இருக்கும், இப்படி சின்ன சின்னதாக இருக்கும். 49 சின்னதாக இருக்கும். இந்த 50ன்னு வரும்போது மட்டும் பெருசாக இருக்கும். என்ன குவான்டிட்டி நீ அளவு பண்ணுமோ அப்போ இப்படி பானை வடிவில் ஒரு அரேஞ்ச்மெண்ட் வச்சுருப்பான். ரீடர்னு சொல்லுவாங்க பானை வடிவில். இது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த இதை வந்து மோதிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கும், மேலே கீழே போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணோன்னே அந்த காயிலில் வந்து ஃப்ளக்ஸு போயிட்டு அந்த வந்து இது பண்ணிகிட்டே இருக்குன்னா வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும். நீ என்ன குவான்டிட்டி மெஷர் பண்ணணுமோ, சரிங்களா, என்ன குவான்டிட்டி மெஷர் பண்ணணுமோ அந்த குவான்டிட்டி வந்தோடனே அதோடைய இந்த கேப் வந்து பெருசாக இருக்கும். அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதை சொல்லியிருப்பான். இதுதான் அந்த இடத்துல சொல்லியிருப்பான். அதாவது எப்படின்னா அவங்களுக்கு எப்படி இதை சொல்லி புரியுதுன்னா, நேச்சுரலாகவே வந்து ஒரு சில இயற்கையாகவே ஒரு சில பொருள்களுக்கெலாம் வைப்ரேட் ஆகிற தன்மை இருக்கும். அதாவது வைப்ரேஷன்னா எப்படி சொல்கிறது உங்களுக்கு, அந்த அதிர்வு தான் அதிர்றத இது இருக்கும். அது எதில் நீங்கள் பார்க்கலான்னா ஃப்ளைட்டு படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடிலாம் அதரும். சரிங்களா. அது இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த இயற்கையாக இருக்கக்கூடிய விஷயத்தை பயன்படுத்தி ஃப்ரீக்வன்சியை மெஷர் பண்ணுறாங்க அந்த இடத்துல. இந்த பாருங்கள் இது வந்து மேக்னெட் கோர். இந்த கோர் பார்த்தீங்கன்னா வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா. இதுக்கு சப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா, இந்த வைண்டிங்க்கு நீங்கள் சப்ளை கொடுத்தீங்கன்னா இது வந்து வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும். இந்த ரீடு என்ன பண்ணும் அப்படின்னா எந்த இடத்துல எது இருக்கோ அப்படின்னா கரெக்டான வேல்யூ நீங்கள் என்ன வேல்யூ மெஷர் பண்ணும்போது போய் டச் ஆகும் அதில். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், ரெஃபரன்ஸ் வேல்யூவு, இது ரீடு வேல்யூ. சரிங்களா. அதுதான் மாற்றி கொடுத்துருப்பான். அதை ஆல்ரெடி டிஜிட்டலாக கொடுத்துருப்பான். கம்பேரிசன் தான் டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும், வேறு ஒன்றும் இல்லை. பவர் ஃபேக்டர் மீட்டரை பொறுத்த வரைக்கும் இப்போ பவர் ஃபேக்டர்னு சொல்கிறோம் இல்லையா. பவர் ஃபேக்டர்னா என்ன சொல்லுங்கள் பார்ப்போம். இதை பவர் ஃபேக்டர்னு சொல்கிறான். சரிங்களா. நம்ம எப்போவுமே வந்து என்ன ரெஃபரன்ஸாக எடுத்துக்கணும்னா வோல்டேஜ் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு சரிங்களா கரண்ட்டுக்கு பேஸ் பார்க்கணும். ரைட்டுங்களா. அந்த பேஸ் ஆங்கிள் பிட்வீன் வோல்டேஜ் அண்ட் கரண்ட், அதுதான் அப்படி சொல்லுவாங்க. இப்போ இந்த பவர் ஃபேக்டர் மீட்டரை மெஷர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவான்னா ஒரு ஃபிக்ஸ்டு காயில் வச்சுருப்பான், ஒரு மூவிங் காயில் வச்சுருப்பான். ஃபிக்ஸ்டு காயில் வச்சுருப்பான், மூவிங் காயில் வச்சுருப்பான். இந்த அரேஞ்ச்மெண்ட்டில் பண்ணியிருப்பான். அதாவது 3 ஃபேஸ் சப்ளை இருக்குது அப்படின்னா இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா 3 ஃபேஸ் சப்ளை இருக்குன்னு அந்த 3 ஃபேஸில் போகிற பவர் ஃபேக்டரை மெஷர் பண்ணணுன்னா ஏதாவது ஒரு மிஷினில் சீரியஸ் கனெக்ஷனில் இந்த இதை வந்து கனெக்ட் பண்ணுவோம்.
சீரியஸாக இருக்கிற அந்த கண்டக்டரில் வந்து இதை கனெக்ட் பண்ணுவான். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் L1 L2 L3ன்னு. மற்ற 2 முனையை மூவிங் காயிலோட 2 முனையை பார்த்தீங்க அப்படின்னா 2 முனையை வந்து இந்த L2வும் L3லையும் கனெக்ட் பண்ணியிருப்பான். சரிங்களா? இதெல்லாம் 120 டிகிரி அப்பார்ட்டில் இருக்கும். RYP எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா 120 டிகிரி அப்பார்ட்டில் இருக்கும். அதுதான் இடத்துல சொல்லியிருப்பான். ஃபேஸ் ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு 60, இதில் ஒரு 60, மொத்தம் 120. சரிங்களா? 120. வேறு என்ன இதில் இருக்கும்? இது வந்து ஃபேஸ் ஸ்பிட்டிங்னு சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் தான் செயல்படும். ஆனால் இதில் வேறு ஒன்றும் இருக்காது. இதில் பவர் ஃபேக்டர் மீட்டர் எதுக்கு பயன்படுதுன்னு கேட்பான். வேறு ஒன்றுமே கேட்க மாட்டான். அதில் உங்களுக்கு இதில் பவர் ஃபேக்டரில் கேட்குறதுக்கு வேறு ஒரு கேள்வி இருக்குது. அது நாளைக்கு பார்ப்போம். இதுதான் கணக்கு. இதை வந்து நாளைக்கு பார்ப்போம்.